சொன்ன மாதிரி 5 ரூபா நமக்கு லாபம் ஆயிட்டுங்க. ராக் குத்துக்கு போகிறாங்களா? ராக் குத்துக்கு அதனால் கம்ப்ளீட்டாக திறந்து வச்சுருக்கான். வணக்கம் திரிவேந்தர், குட் மார்னிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:54. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை கொண்டு ஸ்கூலில் விட்டான், பையனை கொண்டு ஓனர் ஸ்கூலில் விட்டார். 3 பண்ணி இன்றைக்கி ஸ்கூலு போகலை. இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து அவரோட சிபிஆர் கொடுத்து கையில் காசு கொடுத்து அவருக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு சொல்லிட்டாரு. அரை மணி நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் மாத்திரை வாங்கிட்டு நம்ம வெளில வந்துட்டோம்னா இந்த 5 ரூபா வந்து நமக்கு கிஃப்டாக கிடச்சிரும். ஏன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து பார்க்கிங் வந்து காசு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாக வந்துடலாம். பட் அதுக்கு மேலே ஆகிட்டுனா அங்கே காசு போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ண போகிறோம். ஒரு மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டிராஃபிக் ஆகுதுன்ட்டு அந்த சைடு போய் இந்த சைடு போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க. ஓகே ப்ரோ தேங்க்யூ. பாருங்க, கார் பார்க்கிங் காலையில் வண்டி அந்த டோக்கன் எடுத்து உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. பையாவா நான் எப்படி நான் மாற்றுவேன்? வண்டி கிராஸாக நிற்கிது. பார்க்கிங்கு எடுக்கிறது, சீட்டு எடுக்கிறது இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன கேப்பு தான். கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் வச்சு இடிச்சிட்டு கிடந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று காட்டுற மாதிரி இருக்கலாம். இப்போ கீல்ஸ் மேலே ஏறுவான், அந்த கீல்ஸில் வண்டி விட்ட ஏன்னா அது ரொம்ப ஹைட்டாகவும் கட்டியிருக்காங்க, ரொம்ப சுகராகவும் கட்டியிருக்காங்க. சுகர்னால் அந்த அளவுக்குலாம் சுகர் இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். இருங்க, டோக்கன் இங்கே வரும். வண்டி இந்த ஆட்டம் ஆடுது. ஏமா இருங்கம்மா, டோக்கன் எடுத்துக்கிறேன். வாடா ராசா, எடுத்தாச்சு. இங்கே பாருங்களா, உங்களுக்கு அந்த கீல்ஸ் எப்படி ஏறுது பாருங்கள். எவ்வளோ வண்டி இடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த பாருங்க எவ்வளோ வண்டி பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. ஏறு முக்காத ஏறு. ஜிஎம்சியாக இருந்துக்கிட்டு ஏன் முக்குற? ஏறு நண்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங்க்கு வந்தாச்சு. வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு இருங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ரோ அவாரியோ சார். இதுதான் பார்த்துங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். லிஃப்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேறு லெவலில் இருக்குல்ல. இவர் தாங்க சேக்கு. ஆமாம், ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பானே மகாராஜான்னுட்டு. லிஃப்ட்டை பாருங்கள், 1 2 3 4 5 லிஃப்ட்டுங்க. எப்பாடி உள்ளே காஃபி ஷாப்பு, காலையிலே காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போட்டு டோக்கன் மட்டும் எடுத்துட வேண்டியதாங்க. நம்ம ஓனர் சிபிஆர் போட்டோம்னா நமக்கு டோக்கன் வந்துடும். உள்ளே போய்ட்டு டக்குன்னு வாங்கிக்க வேண்டியதான். நமக்கு உள்ளே மாத்திரை வந்திருக்கா இல்லையான்ட்டு இதே தெரிஞ்சிடும். நமக்கு வந்து உள்ளே வந்து மாத்திரை இன்றைக்கி கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா டோக்கனே வராது. ஆனால் இன்றைக்கி இப்போ டோக்கன் வந்ததுனால உள்ளே மாத்திரை கிடைக்கும். எங்கடா இருக்குது டோரு? இந்த இருக்குது பாருங்க. ஓகே, என்ன உள்ளே என்ன ஓப்பனே ஆள் என்ன வரலங்க. நான் தாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனை எடுத்துகிட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கவுண்டருக்கு யாருமே வரல. யாருக்குமே பார்த்தீங்கன்னா பொறுப்பு அப்படிங்கிறதே இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 802 நான் எனக்கு முன்னாடி இருந்து ஒரே ஒரு லேடிஸ் மட்டும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நான் தான் வந்தேன். அப்புறம் யாரும் வரல. அப்புறம் இதுக்கப்புறம் தான் ஆள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். திரிவேந்தர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு நம்ம கீழே வந்தாச்சுங்க. வாங்க இப்போ என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். ஃப்ரீயாக இல்லை காசான்ட்டு. ஓகே தேங்க்யூ பாடி. சொன்ன மாதிரி 5 ரூபா நமக்கு லாபம் ஆகிட்டுங்க. நல்ல வேலை பாருங்கள். மணி வந்து 7:15 தான் ஆகுது. கரெக்டாக நம்ம 7 மணிக்கு மேலே போனோம். சூப்பர், நல்ல வேலை. நானும் பயந்துக்கிட்டே வந்தேன், காசு 5 ரூபா போயிடுவான்ட்டு. ஓகே பார்த்துவோம். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2024 நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் 2025 போயிடுன்னு சொன்னாங்க. போகவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி சாவுறதாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாவ போகிறாங்க. வேறு வழி இல்லை எனக்கு. கஷ்டங்களே விட்டு போக மாட்டேங்குது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப பற்றாக்குறைவாக இருக்குது. சாவுறதாங்க வழி. எப்போதுமே சாவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் அளவு தான் சாவுறதுக்கு எப்போதுமே மருந்து எடுப்பேன். ஆனால் என்னென்னு தெரியல, திரும்பி உயிர் பொழைச்சி வந்துடுறேன். பெரிய கொடுமையாக இருக்குல்ல. இது இப்படியே சாப்பிட்டேன்னு வச்சிங்களா உள்ளே இறங்காது, தொண்டை அடைச்சிக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இதை கலக்கி வாயில் ஊற்றி குடித்து, காதில் ஊற்றி, மூக்கில் ஊற்றி ஃபுல்லாக குடிக்க போகிறாங்க. என்ன நடந்தாலும் சரி குடிச்சிட்டு அரபி வீட்டுக்கு வாசலில் போய் படுத்து கிடந்து அரபி கேஸ் ஆகி ஜெயிலு உள்ளே போயிட்டு என் வீட்டுக்கு 1 கோடி ரூபா காசு அனுப்பி, அரபி ஒன்று செய்கிற அரபி இரு அரபி சாவ போகிறேன் மருந்து கலக்கிட்டேன் நண்பா. மருந்து பாருங்கள், நானும் எப்படி கலக்கிறேன், கரைய மாட்டேங்குது. கையார பிரிச்சு இப்படி பண்ணாதாங்க கரையுது. கைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஸ்டீல் பாடி. நம்ம ஆல்ரெடி ஊரில் பாய்சன்லாம் பிடிச்சிட்டு வந்த கை தான் வராங்க, ஒன்றும் இல்லை. ஓகே
தண்ணி தான் லைட்டாக கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க. ஒரு கப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு குடிக்கிறதுக்கு, அடுத்தது காதுக்கு ஊற்ற போகிறேன். அது காதுக்கு, அடுத்தது மூக்குக்கு, அடுத்தது வேறு எதுக்காச்சும் ஊற்றிக்க வேண்டியது. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு தான் போகிறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரிஷ் இருக்குது. அதில் பாருங்கள் ஆப்பிள் உங்கள் காமிச்சு நம்ம வந்து வருங்களா. அப்படியே அந்த பை இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆப்பிள், கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி 1 2 3 4 5 6 7 8 ஆப்பிள் இருக்குது. இப்போ 2 சாத்துக்குடி இருக்குது. ஆனால் ஒரு ஆப்பிள் தான் நல்லாயிருக்கு, ஒன்று வீணாக போயிட்டு. இப்போதைக்கு நம்ம ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போவோம். ஒன்று நல்லா இருக்கிறதும் ஒன்று எடுத்துட்டு தும்போம். அப்படியே போகும்போது கச்சராவில் போட்டு விட வேஸ்ட்டு. இந்த வரலாம் வீணாக போயிட்டு போங்க. அங்கே வரலாம் சரியா? இந்த பாருங்க, இந்த இடம் எப்படி வீணாக போயிட்டு இந்த இடம்லாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. தூக்கி தான் போடப்போ நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் சாத்துக்குடி மட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் சாத்துக்குடி மட்டும் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், இந்த இவ்வளோ பொட்டுக்குள்ளே கிடக்கட்டும். நமக்கு சாயந்தரம் எங்கே பண்ணால் எடுத்துப்போம். பட் இந்த இது ஆப்பிள் கொய்யாக்காய் மட்டும் கச்சரா பாக்ஸில் போட்டு அப்படியே பையனோட ஸ்கூலுக்கு போவோம். ஓகே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:05 ஆகுதுங்க. ஏன்டா அதுக்கப்புறம் காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. மேடத்தை போய்ட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு அழைச்சி கொண்டாந்து விட்டுட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டை போட்டால் மேடை வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா பக்கத்தில் மேடத்தையும் பெரிய பொண்ணையும் அழைச்சி கொண்டாந்து இது வேணா சலூனில் கொண்டாந்து விட்டுருக்கேங்க. மேக்கப் போட போகிறாங்களா இன்றைக்கி. நமக்கு ஏதோ ராக்கூத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் மேடத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இறக்கி விட்டுருங்க. மேடம் வந்து 4 மணிக்கு முடியுன்ட்டாங்க. நீ வீட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி 4 மணிக்கெலாம் வந்துருன்னுட்டாங்க. நான் வந்து சரிங்க அண்ணன் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ எங்கே வேணாலும் போ, 4 மணிக்கு வந்துருன்ட்டாங்க. நான் இப்போ எங்கே போகலான்னு நானும் தவிச்சிக்கிட்டு இருக்கேங்க. இருங்க எங்கே போகிறேன்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். சரி அவன் ரூம் பக்கம் தானே, ஒரு 5 கிலோமீட்டர் தான். மேடத்தை தான் சொன்னேன் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு ஃபோன் அடித்தேன், தூங்கிக்கிட்டு இருக்கான்னா. அப்புறம் அவன் 3 மணிக்கெலாம் கம்பெனிக்கு திருப்பி வேலைக்கு போயிடுவான். சரியா அப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு வண்டியை பாருங்கள் அவ்வளோ கிடக்கு அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டு பூஸ்ட்டு கேட்டேன். 4 ரூபான்னாரு. நான் காசு எதுவும் சொல்லலை, நீ கொடு ப்ரோ அப்படின்ட்டேன். அப்புறம் லேட் ஆகும் ப்ரோ அப்படின்ட்டாரு. சரி நீ டீயை கொடுன்ட்டு அப்புறம் ஒரு கறக்கை வாங்கிக்கிட்டேன். இல்லை இன்றைக்கி நைட்டு நமக்கு சிறப்பான சம்பவம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மேடமும் பொண்ணும் எங்கேயோ போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்கப் போட வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுன்னுட்டாங்க. மேடம் வரும்போதே பேசிகிட்டு தான் வந்தாங்க, மேக்கப் போடணும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிட்டு. திரும்பி மேடை இறங்கும் போது 5:30 மணிக்கு ராக்கூத்துக்கு போகிறாங்களாம். ராக்கூத்துக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. நான் லாஸ்ட்டாக ராக்கூத்துக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 2 மாதம் ஆகிட்டு. 2 மாதம் ராக்கூத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 1:30 மணிக்கு 2 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போகிறேன். இன்றைக்கி வந்து மேடமும் பொண்ணும் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டன் சாய் போட்டு குடிச்சிட்டு மூஞ்செல்லாம் அனுப்பிட்டு காலையிலேருந்து குளிக்கலை. நாளைக்கு தான் குளிப்பேன். குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு கட்டிங் போட்டால் தான் செட் ஆகும். போட்டு அப்புறமா கண்டினியூ. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரில் சாப்பிட்றதுக்கு முட்டாய் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு தான் மேடத்தை வீட்டுக்கு 4:30 மணிக்கெலாம் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ஒரு கட்டன் சாய் போட்டு ஒரு கட்டிங்கை போட்டு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அண்ணன், மேடத்தோட அக்கா, மேடத்தோட அண்ணன் பையன், மேடத்தோட அக்கா பொண்ணு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. அது நேற்றையும் பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்து 9-9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போன ஃபங்க்ஷனு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேடமும் பெரிய பொண்ணு வந்திருக்காங்க. மேடம் வந்து இப்போ தான் இறக்கி விட்டோம். 6:45 மணி 7 ஆக போகுது. மேடம் வந்து 7-8 மணிக்கெலாம் வந்துடும் சொல்லிட்டாங்க. நான் ராக்கூத்துன்னு நினச்சிக்கிட்டு தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். நமக்கு நல்லது, சீக்கிரம் போனால் சீக்கிரம் போவோம், இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருள் நிறையா சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், நான் வந்து பேபி ஆகிட்டேன். ஏதோ ஃப்ரை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், மேடை 8 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. வேந்தன் எங்கேயும் போயிடாத, 8 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பிக்கிட்டு என்ன நினச்சேன், சரி வீட்டுக்கு தான் போவாங்கன்னுட்டு நானும் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு தானே உட்காந்துருந்தேன். திரும்பி பொண்ணு ஃபோன் அடிச்சு வேந்தன் முடிஞ்சிட்டுன்னு ஒரு 7:50க்கெலாம் அம்மா வீட்டுக்கு வான்ட்டு பக்கத்துலேயே தான் வண்டியை போட்டு கடல் பக்கத்தில் உட்காந்துருந்தேன்.
சரி நானும் முடிஞ்சிட்டுன்ட்டு வீட்டுக்கு தான் போகிறேன்ட்டு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுல நான் வருவேன்டா உடனே வந்துடுவேன்டா இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்ட்டு மேடத்தை வண்டியில் எல்லாம் வராங்க. மேடத்தோட பொண்ணு, பெரிய பொண்ணு, அப்புறம் மேடத்தோட அக்காவோட அவங்களோட பொண்ணு எல்லாரையும் அழைச்சி கொண்டு 1 கிலோமீட்டருக்கு அண்டான பார்த்தீங்கன்னா கொண்டு பார்ட்டியில் கொண்டு விட்டுருக்கேன். அப்போ தான் நான் யோசித்தேன், மேடம் அந்த 1 மணி நேரத்துக்குலாம் மேக்கப்லாம் போட மாட்டாங்களே. நான் போய் யோசிக்கல, தெண்டமாக போயிட்டு அங்கேயும் செலவு பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு 2 தினார் வந்து காசு கொடுத்துட்டாங்க. 2 தினார் அதுதான் நம்ம மேடம், நம்ம ஓனர்னு வச்சுக்க நேரம் 1 தினார் தான் கொடுத்துருப்பாரு. நானும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கடைக்கு வந்துட்டேன். இப்போ வந்து சாப்பாடை வாங்கிட்டு எங்கேயாவது கடல் ஓரமாக போயிட்டு உட்காந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். வாங்க பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. சேட்டா தெண்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது. தெண்டமாக காசு போயிட்டுங்க, 350 போயிட்டுங்க அங்கே தெண்டமாக. அதை நினச்சாதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு எரியுது எனக்கு. எல்லாரும் மேடம் சொல்லியிருக்கணும் என்கிட்ட விளக்கமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி எங்கள் பேருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தா இதுமாரி 8 மணிக்கு வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். பட் ஆனால் பார்த்துக்கணும். சேட்டா எனக்கு ஒரு சாய். இந்த சாயை உனக்கு, இந்த சாயை சேட்டா நீ ஒரு முடிஞ்சிட்டா. சேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணுறாங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து ஒரு டீ வாங்கிக்கிட்டு 2 புரோட்டா சிக்கன் சுக்கா வாங்கிக்கிட்டு மொத்தம் 8 ரூபா தான் பில்லு வரும். ஆனால் மேடம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தினார் அனுப்பி விட்ருக்காங்க. பரவாயில்ல, ஒரு டீ குடிப்போம், சாப்பாடை வாங்கி வண்டியில் வைப்போம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டியை பாருங்கள், ரோடு அங்கே இருக்குது. ஃபுல் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து வண்டியை போட்டுட்டு இங்கே பாருங்கள் சீட்டை வந்து பின்னாடி சீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மடக்கி விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். யாரும் கோச்சிக்காதீங்க. லைட்டு வந்து அங்கே டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆகிட்டு, இந்த லைட்டு பாருங்கள். இப்போ நான் ஏஞ்சி போய் மெனக்கட்டு அதை போய் போட்டால் அங்கே ஆன் பண்ணால் தான் லைட்டு போட முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்கேன். சாப்பிடணும், அங்கே சாப்பாடு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, 2 புரோட்டா வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட சலாடுங்க. ஃபைனலாக போயிட்டு கச்சராவில் கொண்டு குப்பையை போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா படுக்க தான் போகிறோம். பாருங்கள் சீட்டை வந்து பின்னாடி சீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் உட்கார சீட்டு, இப்போ லாஸ்ட்டு சீட்டு எல்லாத்தையும் கீழே மடக்கி விட்டுட்டேன். முன்னாடி கண்ணாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டுட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் வாடை இருக்கும். அந்த வாடையெல்லாம் கொஞ்சம் போட்டுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டேன் கிளாஸ் எல்லாம். நண்பா இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து பூமர் வாங்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் வாடை அடிக்கும், கை ஆனியன் வாடை தான். இதில் 2 பூமர் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஆயில போட்டுப்போம். அவ்வளோதான் முடிச்சுட்டு இன்றைக்கிட்டே நமக்கு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் திறந்து இருக்கட்டும். பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திறந்து வச்சுருக்கேன். அப்படியே என்ன பண்ண போகிறேன், படுக்க தான் போகிறேன், தூங்க மாட்டேன். ஃபோன் தான் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே நோண்டிக்கிட்டு இருப்பேன். மேடம் இங்கே ஃபோன் அடிக்கிட்டு இன்னும் 1/2 கிலோமீட்டரில் தான் விட்டுருக்கேன். மேடம் எப்போ முடியுதோ ஃபோன் அடிப்பாங்க, பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், இன்றைக்கி வந்து முடிஞ்சிட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே நண்பா, இதுக்கப்புறம் மேடம் ஃபோன் அடித்து வீட்டுக்கு தான் நம்ம அழைச்சிட்டு போனது 1 மணியாக இருந்தாலும் சரி 3 மணியாக இருந்தாலும் சரி இன்னும் நம்ம போயிட்டு எப்போனா குழப்பம் கிடையாது. ஸோ அப்படியே தூங்க வேண்டியதான், இல்லை ஃபோனை நோண்ட வேண்டியதான். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.